ஒரு நாள் நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் சவாரி செய்து கொண்டிருந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சிறுவனே, நிச்சயமாக நான் உனக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்லப் போகிறேன். நான் சின்ன பையனை நான் உனக்கு சொல்லத்தரேன் அப்படிங்கிறேன். நீ அல்லாஹ்வின் கட்டளைகளை காத்து நடந்து கொள், அவன் உன்னை காப்பாற்றுவான். நீ அல்லாஹ்வுடைய ஆர்டரை வயலேஷன் பண்ண. அல்லாஹ் என்னென்ன சொல்கிறான்? பொய் பேசாத, திருடாத, விபச்சாரம் பண்ணாத, பாவம் பண்ணாத, பெற்றோரை துன்புறுத்தாத, பெற்றோர் சொல்ல கேட்டு நட, பெற்றோருக்கு அடங்கியிரு, இதெல்லாம் நீ வயலேட் பண்ணாத, அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். எங்கே காப்பாற்றுவான்? எங்கெல்லாம் உனக்கு தேவையோ அங்கெல்லாம் காப்பாற்றுவான். புரியுதா? எங்கெல்லாம் உனக்கு பிரச்சனை வருது அந்த இடத்துல காப்பாற்றுவான். ஏன்? நீ அல்லாஹ்வுடைய ரூலை மதிக்கிற. அல்லாஹ்வை மதிக்கிற ஒருத்தனை அல்லாஹ் மதிக்கிறான். அதனால் ஓமானம் போகிறது அவன் ஒத்துக்க மாட்டான், அல்லாஹ் விட மாட்டான். அதனால் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அல்லாஹ்வின் உரிமைகளை கவனித்து நடந்து கொள், நீ எப்போதும் அவனை உன் முன்னிலையில் காண்பாய். நீ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கரெக்டாக நட. என்ன உரிமை? அல்லாஹ்வுக்கு கரெக்டாக தொழுவணும், அல்லாஹ்வுடைய மற்ற அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கடமைகள் எல்லாத்தையுமே நம்ம செய்யணும். இது அல்லாஹ்வுக்கு நம்ம செய்ய வேண்டிய உரிமை. இதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணு, அல்லாஹ் உன் முன்னாடி நிற்பான், தூரத்தில் இருக்க மாட்டான். நீ உதவி கூப்பிட்டா டக்குன்னு முன்னாடியே நிற்பான். அல்லாஹ்வுடைய உதவியை நீ பார்ப்ப. ஏதேனும் கேட்க வேண்டும் எனில் அல்லாஹ்விடமே கேள். இது ரசூலுல்லாஹ் சொல்கிறேன். ஏதாவது ஒன்று தேவைப்படுதா, ஃபஸ்ட்டு அப்பாட்ட சொல்லி வாங்கலாம், நம்மளே காசு சேர்த்தி வாங்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். எல்லாத்த விட கோரிக்கை அல்லாட்ட வை. யா அல்லாஹ் இதை நான் செய்யணுன்னு இருக்கேன், யா அல்லாஹ் இதை எனக்கு எளிதாக்கு, இதை எனக்கு விடுன்னு கொடு. புரியுதா? சோர்ஸு வச்சு, அதாவது அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? அப்பாட்ட தானே காசு இருக்குது, அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? நான் உண்டியில் தானே சேர்த்து வச்சுருக்கேன், அல்லாஹ் எப்படி கொடுப்பான்? எனக்கு இது மட்டும்தானே சோர்ஸ் இருக்கேன், என்னுடைய சர்க்கிள் இவ்வளோ தானே அப்படின்னு நினைக்கிறேன். இது சர்க்கிள் தாண்டி ஒரு உதவி வரும்பார், அதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. நீ நினச்சே பார்க்காத இடத்துலேருந்து வரும்பார், அதுதான் உதவி. நீ அல்லாஹ்வோட ரொம்ப சின்சியராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான நீ எங்கெங்கெல்லாம் செக் வச்சுருப்ப அந்த இடத்துல அல்லாஹ் உன்னை ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டாந்து. புரியுதா? இது அல்லாஹ்வுடைய ரிலேஷன்ஷிப்பு. நம்முடைய பாண்டிங் எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ தூரம் அதெல்லாம் நடக்கும். நீ சொன்னினா மழை பெய்யும், நீ சொன்னினா மழை நிற்கும். அது நம்ம அல்லாஹ்வுடைய அந்த பாண்டிங் எவ்வளோ இருக்குது அதுங்கிற பொறுத்து. ஏதேனும் கேட்க வேண்டுமெனில் அல்லாஹ்விடம் கேள், உதவி தேவைப்பட்டால் அல்லாஹ்விடம் உதவி கேள், மேலும் அறிந்து கொள். லாஸ்ட்டாக அது சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஆயத்தோட மெயின் மீனிங்கு. உலகின் அனைத்து மக்கள் உனக்கு நன்மை செய்ய ஒருங்கிணைந்தாலும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் உனக்காக நிர்ணயித்ததை தவிர வேறொன்றும் உனக்கு நன்மை செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உனக்கு நல்லது செய்ய முடிவு பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாஹ் உனக்கு எவ்வளோ நல்லது செய்யணும்னு நினச்சிருக்காங்களோ அவ்வளோதான் செய்ய முடியும். அதே போல் அவர்கள் அனைவரும் உனக்கு தீங்கு செய்ய ஒன்றிணைந்தாலும் அல்லாஹ் உனக்காக நிர்ணயித்ததை தவிர வேறொன்றும் உனக்கு தீங்கு செய்ய முடியாது. எவ்வளோ அவங்க எஃபர்ட் போட்டாலும் என்ன ஆயிரும்? அது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. மனுஷன் அமைதி இல்லாமல் ஏன் இருக்கான்? ஐயோ, இவன் பக்கத்து இடக்காரத்துக்கு பிரச்சனை, இவன் பிரச்சனை, அவன் பிரச்சனை, பக்கத்தில் கடை வச்சிட்டான் அவன் பிரச்சனை, இவன் வச்சிட்டான் அது பிரச்சனை, பிஸ்னஸில் போட்டி வந்துருச்சு பிரச்சனை, இவன் என் ரிஸ்க்கை பறிச்சிருவானோ அவன் என் ரிஸ்க்கை பறிச்சிருவானோ. ஏன்டா இந்த பிரச்சனை? எவன் ரிஸ்க்கும் எவனும் பறிக்கவும் முடியாது, ஃபிக்ஸடாயிருச்சு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பேனா மேலே தூக்கி எடுத்து கொள்ளப்பட்டு விட்டது. பேனை மூடிட்டான் அல்லாஹ். இனி விதியெல்லாம் புதுசாக ஒன்றும் எழுத போகிறதில்ல. நீ என்ன துவா கேட்டேனாலும் அது ஏற்கனவே எழுதியாச்சு அல்லாஹ். நீ துவா கேட்ப அவன் கொடுப்பான் அப்படின்ட்டு எழுதிட்டான். அல்லாஹ்வுடைய அறிவு அவ்வளோ அட்வான்ஸ்டு. புரியுதா? அதனால் இந்த ரிஸ்க் விஷயத்தில், உதவி தேடுற விஷயத்தில், இதில் தான் தட்டெறிஞ்சு போய் குறுக்கு வழிக்கு போகிறது. அல்லாட்ட கிடைக்கல அதனால் தர்காவில் ட்ரை பண்ணுவோம், அல்லாட்ட கிடைக்கல சர்ச்சில் ட்ரை பண்ணுவோம், அல்லாட்ட கிடைக்கல கோயிலில் ட்ரை பண்ணுவோம், வேறு மந்திரம் தாயத்தை போடுவோம், அந்த தகடை வைப்போம், அஜரத்து கூப்பிட்டு குரான் காணி வைப்போம், ஃபாத்தியா செய்வோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம். எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். இங்கே அல்லாஹ் தான் எல்லாமே சோர்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது திருமதியில் 2516 ஹதீஸ்.